இன்றைக்கு மத்தியில் செய்தியை கொடுப்பதற்காக சிஸ்டர் வாங்க. ரெவரண்ட் சிஸ்டர் பிரியா, அவங்க கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த சபையை சார்ந்தவங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட சாட்சி கேட்டிருப்பீங்க. இந்த 15,000 ரூபா சாட்சி ப்ளஸ் அவங்களுடைய பர்சனல் இது. அதனால் கர்த்தர் எனக்கு அவங்க பழக்கம் இல்லை, நானும் அதில் தான் பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சமீபத்தில் இருக்கார், பாஸ்டர் சிங் செல்வராஜ். அவங்க நேற்றைய தினத்தில் உபவாச கூட்டத்துக்கு அவளை கூப்பிட்டுருந்தாங்க. போன மாதமே கேட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் நேற்றுக்கு அவங்க முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால் சிஸ்டர் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் எப்படி அவங்கள தொட்டாங்க, இன்றைக்கி அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சாட்சியும் ஆண்டவருடைய செய்தியும் நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. கரங்களை தட்டி நம்ம அன்போடு நம்ம வரவேற்போம். அது பெரியவர். சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது கிருபை இரக்கம் தயவு எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இந்த சாட்சி பகுதியிலும் செய்தி வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இடைபடுவீராக. யாக்கோபு சொல்வதைப் போல் வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடாதீர்கள், அதன்படி நடங்கள். நாம் ஆண்டவரே, கேட்கப் போகும் வசனத்தின்படி வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆவியானவரே நீர் அழகு செய்யும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். ஆமேன். நிறைய சேர் எம்டியாக இருக்க, வெளியே போயிட்டாங்களோ? சரி. கர்த்தர் நல்லவர். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலத்தில் பெந்தகோஸ்து ஜனங்கன்னா நமக்கு பிடிக்காது. ஆமாம், எரிஞ்சு விழருது, கிட்ட நெருங்கவே விட மாட்டேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தரால் நேசிக்கப்படுற உங்கள் மத்தியில், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் மத்தியில், வேதத்தை வாசிக்கிற உங்கள் மத்தியில் இருப்பதே நான் பாக்கியமாக கருதுகிறேன். ஆமேன். வசனம் உங்களை டச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயான்னு சொல்லணும், பிரைஸலான்னு சொல்லணும். அப்போ தான் அந்த வசனம் நமக்குள் கிரிகை செய்யும். நான் ரட்சிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிறது. நான் பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் என்னுடைய வீட்டில் பெரிய பெரிய சிலை இருக்குது. சிலைங்க படம் வச்சு தான் நாங்கள் வணங்கியிருக்கிறோம். அதுதான் கடவுள் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி பாரம்பரிய குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கே ஒரு மாதம் எப்படி வந்தாங்க இப்படிப்பட்ட சரி எனவே வாட் எவர் மேபி, இப்படிப்பட்ட எங்கே போனாலும் உன்னை விடமாட்டேன்ற மாதிரி இருக்கே பார்த்தா. மை குட்னஸ், இந்த மாதிரி சிலையெல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அப்போ இப்போ கிடையாது, அப்போல்லாம் அவ்வளோ சந்தோஷம். தொட்டு தரும் மாதா நம் தேவனை பெற்றெடுத்த தாய். அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதை தான், அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. இது நான் சொல்ல தகுதி இல்லை, ஏன்னா அவங்களே கெதியான்னு இருந்தேன். நான் அந்த சிலை முன்னாடி முட்டி போட்டேன்னா மணிக்கணக்கில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது. வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறதுக்கு நான் எவ்வளோ காரணமாக இருந்திருக்கிறேன். ஒரு கஷ்டம்னு சொன்னால் வேளாங்கண்ணிக்கு நடந்து போங்க, மாதாட்ட 1000 முறை ஜெபமாலை பண்ணுங்க, சரியாயிடுன்னு சொல்லுவேன். அப்படி தான் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். அது வீட்டில் கம்மியாக இருந்தாலும் கான்வெண்ட்டில் சேர்ந்த பிறகு அது அதிகமாச்சு. அந்த சிலைக்கு சேரீ கட்டுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சேரீ மணி கணக்கில் சேரீ கட்டினேன். அந்த குண்டு ஊசி வச்சு கலர் வத்தி கொளுத்தி வச்சு அது முன்னாடி அந்த காகித பூ இருக்குமே, அந்த பூ நேச்சுரலான பூ கூட நிறைய பேர் வேகமாக தலையாடுறீங்க. கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கண் பூமியில் உலாவி கொண்டு இருக்கிறதாம். அந்த கண் உங்களை என்னையும் கண்டதால் தான் நாம் இங்கே இருக்கிறோம். அப்படி அதாவது நான் ரட்சிக்கப்பட்டு இப்படி என் தேவன் ஒருவரே உண்மையான தேவன் என்பதை அறிந்து இப்படி கர்த்தருடைய கிருபையால் 141வது சர்ச்சை நான் சாட்சி செய்தி கொடுக்கிறேன்.
இந்த 142 வரணும். ஏன்னா கிங் பாஸ்டர் சர்ச்சில் 2 days 2 நாள் இருந்தேன். எனவே சர்ச்சின்னு பார்த்தா இது 41, 141. கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படட்டும். அப்படி இந்த தெரியல, தேவன் ஆண்டவருடைய கண் பூமியில் உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். எஸ், அப்போ ஒரு லிமிட்டு தான் இருக்கும். கர்த்தர் பொறுக்கிற வரைக்கும் தான் பொறுப்பார் எதையுமே. அவர் நினைச்சா யாரை எப்படி எந்த நேரத்தில் தொடணும் என்பதை அவர் அறிவார். ஏன்னா கான்வெண்ட்டில் ஒகேஷன் ப்ரொமோட்டர்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா தமிழில் சொல்லப்போனால் ஆள் பிடிக்கிறது, எதுக்கு? சிஸ்டர் ஆகிறதுக்கு. அதில் நம்ம ரொம்ப கெட்டிக்காருங்க. திருமண வாழ்க்கையை போய் தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கறது. ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்து தான் நான் சிஸ்டர் ஆனேன். நான் கான்வெண்ட்டுக்கு அப்படி தான் போனேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. அந்த வாழ்க்கையை போய் தப்பு தப்பாக யாரோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி எது கஷ்டப்படணும்? சிஸ்டா வந்தீங்கன்னா மாதாவுக்கு சேரீ கட்டுறான். அப்போ கூட சிஸ்டா வந்தால் மாதாவுக்கு சேரீ கட்டுறது சிஸ்டா வந்தால் கூப்பிட்டேன் நான். வேதத்தை படிக்கலாம், பரலோகம் போகலாம்லாம் தெரியாது. அப்போ பரலோகம் போகலாங்கலாம் தெரியாது. அந்த மாதிரி சொல்லி இந்த பிள்ளைங்க பிரைன், அந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் பெண்களுக்கு? அந்த மாதிரி பொய் சொல்லி நிறைய நம்ம சபையாகட்டும் இன்னொரு சபையாகட்டும் இப்படி ஆள் அனுப்பினே இருக்கிறது. நான் என்னை தவிர வேறு 2 பேர் போனால் சும்மா வருவாங்க, யாரும் பிள்ளைங்க வரலன்னு. ஆனால் நம்ம போனால் 5-6 பேர் கூட்டின்னு வருவோம் இந்த மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி. அதனால் கர்த்தர் பார்த்தார், இனிமேவும் பிரியாவை விட்டால் தமிழ்நாடு பெண்களெல்லாம் சிஸ்டர் ஆக்கிடுவா. அதனால் எப்போ சத்தியத்தை அறிய வைக்கலான்னு என்னை தொட்டார். இப்போ அந்த சிஸ்டர் ஆனவங்க எல்லோரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, எங்கேயோ ஒருத்தவங்கள திருமணம் பண்ணி நாங்கள் நல்லா இருந்திருப்போம், எங்களை கொண்டாந்து மடத்தில் அடிச்சிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்களே சிஸ்டர்ன்றாங்க. திருடனுக்கு தேள் கடிச்ச மாதிரிக்குது. என்ன பதில் சொல்கிறது? அப்போ என்ன சொன்னால், கல்யாண வாழ்க்கை நல்ல வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த ஆள் குடிப்பார் அடிப்பார். கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமா குடிக்கிறாரு அடிக்கிறார். எவ்வளோ பேர் நல்லா அன்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லையா? இப்படிலாம் சொல்லி அவங்களாம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போ சரி நான் உங்களை என்னை தொட்ட தேவன் அவர்களையும் தொடுவார். டைம் 1 hour, அதனால் கொஞ்சம் அறியப்பா சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படி கான்வெண்ட்டில் என்னுடைய வேலை உண்டு என்ன உண்டு நான் இருப்பேன். ஆனால் அந்த சில வழிபாடு தான் அதிகமாக செஞ்சேன். நவம்பர் 2ஆம் தேதி ஒன்று இருக்குது. ஓ மை காட், கல்ற திருநா. நான் நினைக்கிறேன் எல்லாரும் அரசியலேருந்து வந்தவங்க தான். அப்போ அசாமில் இருந்தேன் நான். அப்போ அங்கேருந்து லீவ் போட்டு வருவேன். எதுக்கு? கல்ற திரு. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை. அந்த அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச கறி மீன் இன்னும் என்னென்ன வேணுமோ செஞ்சு கொண்டு போயிட்டு அந்த கல்லறையில் வச்சு கடைசியில் யார் ஜெபம் பண்ணிவிட்டு அழுதுட்டு ஜெபமாலை, அங்கே கூட ஜெபமாலை தான் சொன்னோம், பத்தி கொளுத்தி வச்சு ஜெபமாலை பண்ணிவிட்டு அழுதுட்டு அந்த சாப்பாடு லாஸ்ட்டில் யார் சாப்பிட்டது? நம்ம தான் சாப்பிட்ணும், போகிறவங்களுக்கு யாருக்குன்னா கொடுக்குறது. ஆனால் செஞ்சு எட்டுன்னு வந்தது யாருக்கு? இதெல்லாம் எவ்வளோ எப்படிப்பட்ட அறியாமல் தெரியாமல் கண்கள் மூடப்பட்டு இருக்கு அவங்க கண்களெல்லாம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் சத்தியத்தை போய் சொல்லணும். சத்தியத்தை அறிவீர்கள். கரெக்ட். அதுபோல் அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் ஆராதனை பண்ணேன், நான் பாட்டு பண்ணேன், நான் பைபிள் படித்தேன், ஃபினிஷ்னும் ஆத்மாவை ஆயத்தப்படுத்தணும். கட்டி போட்டிருக்கிற கழுதி அவுத்தணும்னார் கர்த்தர். யார் கட்டி போட்டவங்க? தேவனை அறியாதவர்கள்லாம் கட்டி போட்டவர்கள் தானே. வேளாங்கண்ணி போகிறவங்க, ஐயப்பன் கோயில் போகிறவங்க, எங்கெங்கே போகிறாங்க, அவங்கெல்லாம் தேவனை பற்றி தெரியாது. கர்த்தர் உண்மையான தேவன் என்பதை அறியாதவர்கள். அப்படிப்பட்டவன் அந்த முடிச்சே தான் கர்த்தர் அது குட்டியோட அவுத்துணுவான்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? குடும்பத்தோடு போய் சொல்லணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். அவர் ஒருவரே உண்மையான தேவன் என்பதை எல்லாரும் அறியணும். அப்படி அந்த கான்வெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய 23 வருஷம் நான் கான்வெண்ட்டில் சிஸ்டராக இருந்தேன். நேசித்து விரும்பி வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கை. நான் தெரியல, அந்த கான்வெண்ட் உள்ளே இருக்கிறதே ஒரு அது பரலோகம் போலவங்களாம் தெரியாது, அதுதான் பக்தி அப்படின்னு நினச்சின்னு ஒரு 7 நாள் 7 புனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? எல்லா புனிதர் பேர்கிட்டையும் புனிதர் வணங்கி நொவைனா ஃபீஸ்ட்டு இதெல்லாம் பண்ணின்னு அங்கே இருந்தோம். கர்த்தர் பார்த்தார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் ஜெபமாலை சொல்லும்போது பஸ்ஸில் ஏறுற அந்த பெண்டிகாசு ஜனங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் எதுக்கு ஜெபமாலை பண்ணுறீங்கன்னாவே எரிஞ்சு விழுறது அவங்கக்கிட்ட. கேட்குறதே கிடையாது.
இன்றைக்கி பல பேர் நான் என்ன வார்த்தை சொன்னேனோ அதே வார்த்தை என்கிட்ட கேட்குறாங்க, அம்மா இல்லாத புள்ள வந்துச்சா அப்படின்னா. இதெல்லாம் என்ன வார்த்தை? எஸ், தேவன் பிறப்பதற்கு ஒரு தாய் தேவைப்பட்டார்கள். அது ஒரு காரணமாக. கணவர் திருமணத்தில் யார் அற்புதம் பண்ணது? யார் பண்ணது அற்புதம்? இயேசு தான் செய்தார். அப்போ கூட மாதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். அதுக்கு எவ்வளோ அர்த்தம் தெரியுமா? சரி, எனவே இப்படி அறியாமல் தெரியாமல் சில வழிபாடே கெதியாக இருந்தேன் நான். சிலைக்கு அந்த டெக்கரேஷன் பண்ணுறது, ஒரு நாளும் ஒரு புனிதர்கிட்ட போகிறது, நொவைனா சொல்கிறது, இப்படித்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். என் தேவனுக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. அதை சொல்லி கொடுத்த மாதிரி தான் நம்ம வாழ முடியும் மடத்தில் கூட. இப்படி இருந்த தருணத்தில் தான் ஒரு நாள் இதே போல் இந்த ஒகேஷன் ப்ரமோட்டருக்காகவே நான் ஈரோடு சென்றிருந்தேன். அங்கே ஒரு முதியவரை சந்தித்தேன். அவரை நான் சந்திக்கும் பொழுது ஜெபமாலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார், சிஸ்டர் உங்கள் கையில் அது என்னதுன்னு கேட்டார். அவர் எனக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்காகவே அந்த ஜெபமாலை தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி கேட்டிருக்கிறார். இப்படித்தான் நீங்களும் நானும் சத்தியத்தை சொல்லணுமா? அதாவது சில வழிபாடு பண்ணுறவங்களுக்கு போயிட்டு நம்ம நேராக சில வழிபாடு பண்ணாதீங்கன்னா கோவப்படுவார்கள். அவர்களுக்கு நேக்காக சொல்லணும். அப்படி என்கிட்ட கேட்டார், அது என்ன உங்கள் கையிலன்னார். ஜெபமாலை ஐயான்னு சொன்னேன். அப்படியா, அப்படின்னா என்னான்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு, வாங்க ஐயா சேர்ந்து சொல்லலான்னு. சொல்லலாம். அந்த நேரத்தில் கூட சொல்லக்கூடாதுன்னா நான் பேலன்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன் அவர் பேசுகிறத. அவர் எனக்கு சத்தியத்தை சொல்லணுன்றதுக்காகவே என் கூட மெதுவாக பேசியிருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஜெபமாலை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அதுக்கடுத்து என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அவரை நான் சந்தித்த நாள் திங்கக்கிழமை. அடுத்த நாள் என்ன கிழமை? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்தோனியார். நேற்று அந்தோனியார் ஃபீஸ்ட் கொண்டாடினாங்க. எனவே அந்தோனியார் கர்த்தரை எப்படி பின்பற்றினார், அந்தோனியார் எப்படி கர்த்தர் மீது பற்று பாசமாக இருந்தார், பக்தியாக இருந்தார், இதை கற்றுக்கணுமே தவிர அவரை வணங்கக்கூடாது. இது சொல்ல தகுதியே இல்லை. ஒரு காலம் அவரே கதியான்னு இருந்தோம் நம்மெல்லாம். நான் இருந்தேன், தெரியாது நீங்கள் எப்படின்னு. எனவே இப்படி அந்தோனியார்கிட்ட போய் மிளகு உப்பு சம்மதமே இல்லை. பைபிளில் மிளகு உப்பு வச்சு அந்தோனியார்கிட்ட போன்னு இருக்கா? இல்லை. அவர் அந்தோனியாருன்னு சொல்லலை, அது எனக்கு மிளகு உப்பு வச்சுருந்தோம். அது யாரோ ஒருத்தவங்க பண்ணது எல்லாருக்கும் சொல்லி 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 அது பரவி அந்த மிளகு உப்பு, அந்தோனியார்னா மிளகு உப்பு, உங்களுக்கு தெரியுமா? எஸ். இப்படி அந்த இடத்துல அது அந்த ஐயா கேட்டார். ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் நாள்னு சொன்னேன். அந்தோனியாரை பற்றி இன்னும் என்னென்ன கதை சொன்னோன்னா எனக்கு தெரியாது அந்த நேரத்தில். அவர் நல்லவர், வல்லவர், இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்லியிருந்திருப்பேன், சொன்னதான். ஆனால் அதுக்கடுத்து புதன்கிழமை சூசையப்பர் நாள், வியாழக்கிழமை இன்ஃபன்ட் ஜீசஸ், வெள்ளிக்கிழமை சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், சனிக்கிழமை மாதா நாள், ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு போவோம். ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் ஆகுது, இன்னும் மறக்கலை. ரத்தத்திலே உள்ளதாச்சு அது. ஆனால் இப்போ அதெல்லாம் செய்யறது கிடையாது. எனவே கர்த்தர் நல்லவர். இப்படி சொன்ன உடனே அந்த ஐயா என்னை பார்த்து கேட்டார், சரி சிஸ்டர், ஜெபமாலையே விரும்பி செய்வீங்க, மீதி இருக்கிற நேரம் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதர்கள், ஒருத்தர் உங்களுக்காக எனக்காக பிறந்து வளர்ந்து உங்கள் பாவத்துக்காக என் பாவத்துக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்து உயிரோடு ஜீவிக்கிறாரு, அவருக்காக எந்த நாள்னு கேட்டார். அப்படி டச் பண்ணிச்சு பாருங்கள் அந்த வேர்டு. சாதாரண வார்த்தை தான் இது இல்லையா? ஆனால் நான் அப்போ தான் உணரப்பட்டேன், யாரோ ஒருத்தரை விட்டுட்டு மீதி எல்லாம் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன்றதை நான் உணரப்பட்டேன். அதுதான் கர்த்தருடைய தொடுதல். ஆமேன். நல்லா கையை தட்டி ஆமேன் சொல்கிறது இல்லையா? கர்த்தர் நாம மகிமைப்படணும். பசி எடுக்குதா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்படி யாரோ நான் விட்டுட்டு ஏதோ செய்கிறேன்றதை நான் உணரப்பட்டேன் அந்த நிமிஷம். அப்பொழுது பெண்டிகாசு ஜனங்க பேசினா காது கொடுத்து கேட்காத நான் அன்னைக்கு எதனா பேசுவாங்களான்னு நான் காத்தேன். அதாவது வெயிட் பண்ணேன். ஐயா நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னேன், கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்ன 2வது வார்த்தை, நீங்கள் சொன்ன அந்த அந்தோனியார், அந்த அருளானந்தர், இன்னும் யாரோ புனிதர்கள் பேர் சொன்னீங்களே, அவர்கள் பேரெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டார். இருக்கா? இல்லை. நான் வந்து 3 வருஷம் ஆகுது, நான் படித்தது வரைக்கும் அவர் சூசையப்பர் பேர் லூக்கா 1 சாப்டரை தவிர வேறு எங்கேயும் இருக்காது. இது அவரை பேர் தவிர வேறு எந்த புனித பேரும் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்போ வேதத்தில் இல்லாததை செய்யாதீர்கள் என்று சொன்னார்.
10 கட்டளையில் முதல் கட்டளை என்னன்னு கேட்டார். என்ன, நான் சின்ன வயசுலேயே அதை படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் ஐயான்னு சொன்னேன். சரி, இப்போ ஒரு தடவை சொல்லுங்களான்னார். அங்கே மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ நான் சொன்னேன், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை. நம்ம பைபிளில் எப்படி இருக்கோம்? என்னையின்றி, அப்போது என்னையின்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்போ எதுக்கு மாதா, எதுக்கு புனிதர்னு கேட்டார். இது 3வது தொடுதல் எனக்கு. எப்பயுமே நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் யோசிக்கணும், நம்ம ஒரு தவறை நேசித்து விரும்பி செய்துன்னு இருப்போம். ஆனால் அது தவறுன்னு தெரிஞ்ச, அதாவது கர்த்தரை நாம் அறிந்த பிறகு அந்த நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிற அந்த கெட்ட செயலில் கர்த்தர் ஒரு வெறுப்பை தருவார். அந்த வெறுப்பு தான் அந்த சிலை வழிபாடு மேலே. காலையில் எழுஞ்ச உடனே அந்த சிலையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது. ஒரு நாள் அது திருப்பி கொடுத்ததில்ல. முத்தம் கொடுக்குமா? கொடுக்காது. வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 115, மனித கையினால் செய்யப்பட்ட சிலை பிரயோஜனமற்றது, ஒன்றுக்கும் உதவாதது. அது கோல்டாகவே இருக்கட்டுமே. எப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரி எங்கடா இப்படி இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா மெடிகாசல் சர்ச்சில் இருக்காது இல்லையா. பட் எனவே இப்படி அழகாக சொல்லப்படும். ஒரு தடவை வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 115 3 8 வரைக்கும் வாசிங்க. ஆமென். அப்போ அந்த சிலைக்கு எல்லா உருவங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது பிரயோஜனமற்றது. அது பேசாது, நடக்காது, கேட்காது. இப்படிப்பட்ட சிலை முன்னாடியா வருஷக்கணக்கு இத்தனை வருஷம் நம்ம இருந்தோன்னு வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அப்போது அந்த ஐயா சொன்னார், சிஸ்டர் நான் ஒரு தியானம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அந்த தியானத்தில் போய் நீங்கள் கலந்துக்குங்க. அதில் நிறைய வசனம் சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்பதற்கு நிறைய வசனங்கள் நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னார். அந்த கர்த்தர் மீது ஒரு பற்று பாசம் வந்த பிறகு, தேவன் சத்தியத்தை எனக்கு அறிய என்னுடைய கண்ணை ஓப்பன் பண்ண பிறகு அந்த தியானம் எங்கே இருக்குது போய் அட்டன் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்குள் வந்தது. அந்த தியானம் எங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, என்னை போல் சிஸ்டர்ஸ் தான் 4 பேர் வெளியே வந்து, உங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்களன்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் பாலவாக்கத்தில் இருக்குது அந்த தியானம். அங்கே சத்தியத்தை மட்டும் சரியாக சொல்லுவாங்க. அதை சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்றதுக்கு ரைட்டான ஒரு தியானம் அது. அந்த தியானத்தில் போய் அட்டன் பண்ண பிறகுதான் பல வசனங்கள் நான் பைபிளில் வாசிக்க ஆரம்பித்தேன். அதாவது பைபிளில் சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்பதற்கு வசனங்கள் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த வசனம்லாம் நான் சொல்கிறேன், படிக்க வேணாம், டைம் இல்லை, நான் செய்திக்கு போகணும், 1/2 hour தான் இருக்குது. எழுதிங்க. சிலை வழிபாடு சொல்கிறவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் சொல்லுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம், சங்கீதம் 115 நம்ம படித்தோம். இப்போ சங்கீதம் 115 3 8. அடுத்து உபாகமம் 4ஆம் அதிகாரம் 14 19, அதில் 23 25. அடுத்து யாத்திரையாகமம் 23 24. அந்த சிலையை உடைச்சி போடணுங்குது. இதை படிங்க. உபாகமம் 24, யாத்திரையாகமம் 24 23ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. சத்தமாக வாசிங்க. யாத்திரையாகமம் chapter 23 verse 24. எஸ் 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 உடைத்து போடுவாயாக. சிலையை உடைச்சு போடணும். பைபிள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் எழுதி வச்சுக்கோங்க. ஏசாயா 44 9, ஏசாயா 44 16 8 வரைக்கும்.
இதெல்லாம் சில வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றதுக்குரிய வசனங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 3-5. இந்த வசனங்கள்லாம் படித்து உண்மையிலே நான் வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கதறி கதறி நான் அழுதேன். இப்படிலாம் ஒரு வசனம் இருக்குதா சில வழிபாடு செய்யக்கூடாது என்பதற்குன்னு? அன்னைக்கு தான் நான் என்னுடைய சாட்சி செய்தியை பார்த்து பல பேர் கேட்பாங்க, நீங்கள் பைபிள் படிக்காத உங்கள் தவறு இல்லையான்னு. எங்கே நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அங்கே பைபிள் படிக்க? அந்த சபையை யார் தொடங்குனது? யார் கட்டடம் கட்டினாங்க? எப்படி கட்டினாங்க? எந்தெந்த புனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? அப்புறம் ஒரு நாளுக்கு ஒரு புனிதர் வணக்கம் பண்ணோம். அந்த சபையுடைய ஹிஸ்ட்ரி இது படிக்க தானே சரியாக இருக்குது. அதன் பிறகு நாட்கள் போகும், மேற்கொண்ட படிப்பு படித்து அந்தந்த ஸ்கூலில். நான் திரும்ப சொல்லுகிறேன், கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய டிசிப்ளின், ஒழுக்கம், பண்பாடு வேறு எங்கேயும் இருக்காது. அது அந்த இடத்துலேருந்து வளர்க்கப்பட்ட எனக்கு நான் அதை தவறுன்னு அங்கேருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் இந்த 3 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டும் இன்றும் நான் கடைபிடித்து வருகிறேன்னா அங்கே கற்றுக்கொண்டது தான். அப்படி அந்த இடத்துல அந்த 7 நாள் ஜெபம், அந்த தியானத்தில் தான் நான் உண்மையை அறிந்தேன். சில வழிபாடு செய்யக்கூடாது என்பதை வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டேன். 7 நாள் தியானத்தில் கடைசி நாள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யம். எஸ். அப்போ குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லாத ஒன்று என்பதை நான் அறிந்து கொண்டு அந்த தியானத்தில் கர்த்தர் மீது பாசம் பற்று வந்ததால், இந்த சில வழிபாடு மீதெல்லாம் வெறுப்பு வந்ததால் நான் ஞானஸ்தானம் அங்கே எடுத்துக்கொண்டேன். அங்கே ஞானஸ்தானம் சின்ன ஒரு விவரமே தெரியாத குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. பாவத்தை விட்டு விடுறியான்னு கேட்பாரு. யார் பதில் சொல்லுவாங்க? யாருக்கு ஞானஸ்தானம்? என்ன அது எப்படி இருக்குது இது? அப்போ வேதம் சொல்லுகிறது, ஞானம் வந்த பிறகுதான் ஸ்தானம். ஞானம் வந்த பிறகுதான் ஸ்தானம். கர்த்தர் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தார்? 30 வயசு இருக்கும்போது ஜான் த பாப்டிஸ்ட் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், யோவான் ஸ்தானகன். அப்போ ஞானஸ்தானம் குழந்தையில் எடுக்கக்கூடாது. ஞானம் வந்த பிறகு தான் நல்லது கெட்டது, இது தவறு தவறு இல்லை, இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற அறிவு வந்த பிறகு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதனால் அதில் ஞானஸ்தானம் எடுத்து 7 நாள் தியானம் முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே வரணும்? கான்வென்ட்டுக்கு வரணும். கான்வென்ட் உட்காந்துக்கு என்ன பண்ணணும்? ஜெபமாலை சொல்லணும், மாதா வணக்கம் பண்ண. நான் கான்வென்ட்டில் இருக்கும் பொழுது எனக்கு பிறந்த நாள் வந்தால் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஃப்ரான்ஸ்லேருந்து நான் சிலை கேட்பேன், உடனே வரும். அங்கே இதுக்கெல்லாம் கம்மி கிடையாது இல்லையா? இட்டாலியிலேருந்து சிலை கேட்பேன். ஏன்னா நம்ம தான் சிலை வழிபாடாச்சு. அந்த சிலையை நேசித்தன் என்னைய மாதிரி நேசித்தவங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. காலங்காத்தால் எழுந்த உடனே முத்தம் கொடுக்கறது. இந்த வேளாங்கண்ணியில் சின்ன சின்ன பச்சை கலரு அதில் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க தீர்த்தம், அதை வாங்கி தலைக்காணி கீழே வச்சுக்கின்னு தலைக்காணியோடு சேர்த்து படுத்துக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இப்போ நினச்சா அது ஃபன்னியாக இருக்குது. பட் என்னவே அறியாமல் தெரியாமல் செய்கிற தவிர கர்த்தர் மன்னிப்பார். அப்படிதான் ஓவராக பண்ணேன் நான். அது ஆண்டவருக்காக பொறுக்க முடியல, இனிமேவும் பொறுக்க முடியாதுன்னு தான் எனக்கு சத்தியத்தை கர்த்தர் தெரிவித்தார். ஒரு நாளும் நினச்சதில்லை நான் பெண்டிகாஸில் வந்து இப்படி செய்தி கொடுப்பேன், இப்படி சாட்சி சொல்லுவேன்னு. ஃபஸ்ட்டு என்னை சாட்சி சொல்ல கூப்பிட்டப்ப, சிஸ்டர் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சாட்சி சொல்ல வரீங்களான்னப்போ சாட்சினா என்னான்னு கேட்டேன். அப்படிப்பட்ட என்ன கர்த்தர் 141 சர்ச்சில் சாட்சி சொல்ல வைக்கிறார். கர்த்தர் நல்லவர். எப்படியாக அந்த கான்வென்ட்டுக்கு வந்து அந்த சில இதெல்லாம் நான் ஃப்ரான்ஸ் இட்டாலியிலேருந்து வர வச்ச சிலைலாம் இப்படி தான் பார்த்தாங்க. எங்கள் கூட இருந்து எங்களை நேசித்த நீ இப்போ உண்மையான தேவன் கர்த்தரை அறிஞ்சு எங்களை விட்டு போறியா? உன்னை ஒரு நாளும் விடமாட்டேன்ற மாதிரி பார்க்குறாங்க அவங்கெல்லாம். கான்வென்ட்டுக்கு வந்த பிறகு நோட்டீஸ் போர்டில் பார்க்குறேன், என் பேர் முதல்ல இருக்குது. அது அக்டோபர் மாதம் நம்மளாம் என்ன கொண்டாடுவோம்? வெரி குட், நல்லாவே கொண்டாடினீங்களா? சரி. ஜெபமாலை அக்டோபர் மாதம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கறது. ஏன்னா ஜெபமாலை சொல்லி வீடு விட சிலையை கொண்டு போய் வச்சு ஜெபமாலை பண்ணுறதுக்கு. எனவே அதெல்லாம் வந்து கர்த்தர் நம்ம லெட்டர் எடுத்தார். சிஸ்டர் சொன்னாங்க, சுப்பீரியர் பிரியா நீ இந்த வாரம் நீ தான் ஜெபமாலை சொல்லணுன்னாங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஓகேன்னு சொல்லியிருப்பேனா? என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் ஜெபமாலே சொல்ல போகிறதில்லைன்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்னாங்க. என்ன பேசுகிற நீன்னாங்க. இனிமே இந்த சிலைங்க புனிதர் வணக்கம் பண்ணுறது, ஜெபமாலை பண்ணுறது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னாங்க. இந்த சிலைலாம் யார் வாங்கினதுன்னு கேட்டாங்க. நான் தான் வாங்கினேன். அதான் கேட்டது நான் தான்.
எங்கே போய் வந்த, எந்த தியானம் அட்டன் பண்ண, ஏன் இப்படி பேசுகிறேன்னாங்க. அவங்களாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த பெந்தகோஸ் பேய் பிடிச்சிச்சின்னாங்க. நான் சொன்னேன், என் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார், இப்போ தான் என்ன என் தேவன் தொட்டு இருக்கிறார், என்ன உண்மையை அறிந்து கொண்டேன். இனிமே இந்த சில வழிபாடு புனிதர் வணக்கெல்லாம் செய்யவே இதெல்லாம் செய்யாத மடத்துள்ள இருக்க முடியுமா? போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. போராட்டம் ஜெயிக்க கர்த்தர் திடத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், உடம்பையும் கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஆமாம், 7 பேர் இருந்தோம். 7 பேரில் என்னை சேர்த்து 8. எல்லாம் 7 பேர் ஒன்று, நான் மட்டும் தனினா ஒத்து வருமா? போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லாத, நான் முன்னாடியே சொன்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் அங்கே நல்லாயிருக்கும். தவறு பண்ணால் உடனே அனுப்பி விடுவார்கள். ஆனால் தவறு செய்யாத மடத்தை விட்டு போகிறோன்னு சொன்னால் ஏன் எதுக்குன்னு நமக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நிறைய ஃபாதர்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. எப்படி அந்தோனியார் மாதிரி வாழணும், அருளானந்தர் மாதிரி வாழணும். அருளானந்தர் சொல்கிற போது ஒரு ஞாபகம் வருது. நான் இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆர்எஸ் மங்கலத்தில் இருக்கிறேன். ஆனால் என் சொந்த ஊர் விழுப்புரம். அந்த ஓரியூரில் இந்த ஜான் டி பிரிட்டோ வெட்டின இடத்துல அந்த ரெட் கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ரசிக்கப்படாத முன்னே அங்கே போயிட்டு அங்கே மண் நீட்டாக அதில் இந்த உள்ளே அங்கே கொட்டி இருக்கும். அது இல்லாமல் விற்பாங்க. அந்த மண்ணை வாங்கி வாட்டர் கேனில் போட்டு குடித்தா நம்மளாம் புனிதர் ஆகிடும்னு சொன்னாங்க யாரோ. எத்தனை கிலோ மண் இருக்குதுன்னு தெரியல. அதே வேலை போகிறப்பெல்லாம் மண்ணை வாங்கி வாட்டர் கேனில் போட்டு குடிக்கிறது. நான் மட்டுமா குடித்தேன், கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் கொடுத்தேன். சொன்னால் என்ன பண்ணுவாங்களோ இறந்தே போயிட்டாங்க அவங்களாம். தெரியாமல் அறியாமல் அதான் பக்தின்னு நினச்சினேன். நிறைய பேருக்கு புரியல சொல்கிறது. வாட்டர் கேனில் அருளானந்தர் ரெட் கலர் மண்ணை போட்டு குடித்தா சரியாயிடும்னு சொன்னாங்க யாரோ. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கொடுத்தேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்குறேன் தெரியாமல். எனவே இதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சதால் தான் உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக நிற்கிறேன். ஆமேன். அப்போ போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்றதால என் பிரதரை வர வச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. எந்தெந்த பெந்தகோசு ஜனங்க மாற்றினாங்கன்னு தெரியல. எங்கே போய் அட்டன் பண்ணி சில வழிபாடு பண்ணக்கூடாது, மடத்தில் இருக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னாருங்க. அவர் வரும்போது நான் கொடுத்த பெரிய அந்த மரத்தால் செஞ்ச ஜெபமாலை இருக்குமே, அதை போட்டுன்னு வந்து என்கிட்ட கேட்குறாரு. இந்த ஜெபமாலை அவங்க பேசுனது எதையும் காதில் வாங்கலை. அந்த ஜெபமாலை எடுத்து கேட்குறாரு, இது யாருமா கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன், இப்போ கழட்டி போடுன்னேன். நீ போடுன்றப்ப போட்டுக்கணும், கழட்டி போடுன்றப்ப கழட்டினேன். என்னம்மா சொல்கிறேன்னாரு. அதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னு சொல்லியாச்சு. எனவே இன்றைக்கி என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் சந்தோஷமாக அதை சாட்சியாக சொல்ல வைக்கிறார். அன்றைக்கி நான் இருந்த தருணத்தை நினச்சி பாருங்கள். நான் மட்டும் தனி, யாருமே இல்லை என் கூட. என் தேவன் இருந்தார். எங்கே போகிறோன்னு தெரியாமல் வெளியே வந்தேன். வெளியே வரப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், நீ எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னார். அவர் வெக்கப்பட்டார். ஒரு அண்ணனாக பண்ணியிருப்பார்ல, ஐயோ இந்த அம்மா செலவெல்லாம் நம்ம தலையில் முடிய போதுன்னு நினச்சாரோ தெரியாது. ஆனால் தேவன் பெரியவர். அவரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் அவர் பல வழி திறக்கக்கூடிய தேவன். அவன் என்ன உன்னை கூட்டின்னு போகிறது? பிரியா, நீ எப்படிப்பட்ட சிலை வழிபாடு பண்ண, என்னை நம்பி வர உன்னை நான் விடுவேனா? அதுபோல் என் தேவன் வசனத்தின் மூலம் பேசினார். சங்கீதம் 27:10 படிங்க ஃபாஸ்ட்டாக, டைம் இல்லை. எஸ், உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். கர்த்தர் வசனம். தேவன் பேசக்கூடியவர், கேட்கக்கூடியவர், பார்க்கக்கூடியவர், எங்கும் யாவைத்திருக்கும் தேவன் அவர். பேக அவர் கையில் கொடுத்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் கூட நான் போகல. நினச்சி பாருங்கள், மடத்தை விட்டு வெளியே வர எங்கே போகணுன்னு தெரியாத வந்தாச்சு. நம்ம ஒரு பெண்ணை ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை வழிநடத்தினார். பல துன்பம், துயரம், வேதனை, சோதனை வந்துச்சு. ஆனாலும் தேவன் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை. ஆயமாட்ட நான் மடத்தை விட்டு வெளியே வரும்போது எச்சமாக இருந்தேன் ஸ்கூலில். ஆயம்மாட்ட கேட்டேன், அந்த அம்மா இந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிறப்போ ஒரு தடவை பேரை சொல்லிட்டான். சிஸ்டர், என் பேரை சொல்லாத சொல்லுங்கள் சிஸ்டர்ன்னா. அதனால் பேரை சொல்லலை. வந்து வீடு எங்கன்னா ஒரு ரூம் பார்த்து கொடுக்குறியான்னு. சிஸ்டர், இங்கே ரூம்லாம் கிடைக்காது, வீடு வாடகை எடுத்துக்கன்னா. வாடகை எடுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டேன். ஒரு மாதம் கழித்து வாடகை கொடுத்தா போதும்னு சொன்னான். சரி ரைட், எடுங்க ஒரு ரூம் நம்மப்பா படிச்சிருக்கிறோமே, ஸ்கூலில் வேலை செஞ்சு வாடகை கொடுத்துடலான்னு நினச்சேன். அவங்க ஒரு ரூம் வாடகை கொடுத்து எடுத்தாங்க. நான் உண்மையாக இன்றைக்கி அடிக்கடி நினைப்பேன், அந்த வீட்டில் யாருமே இல்லை. விண்டோ, அந்த செவரு, நான்
இது எப்படி இருக்கும்? அப்போ வீடு வாடகை இருக்கிறவங்க பாத்திரம்லாம் வச்சு சமைச்சு பெட்டெல்லாம் போட்டு சேர் போட்டு வச்சுட்டு போவாங்க. இல்லை, யாரும் இல்லை. நினச்சி பாருங்கள், 23 வருஷம் மடத்தில் இப்படி போனால் டைனிங் ஹால், இப்படி போனால் சேப்பல், இப்படி போனால் ஸ்கூலு, இப்படி போனால் ஹாஸ்டல், இந்த பக்கம் போனால் ஒரு சிஸ்டர் ரூம், அந்த பக்கம் போனால் ஒரு சிஸ்டர் ரூம், இப்படி இருந்துட்டு 23 வருஷம் கழித்து ஒரு வீட்டில் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும்? தேவன் இருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலை கூட ஒரு நாளும் ஏன்டா மடத்தை விட்டு வந்தேன்னு நினச்சதே இல்லை நான். கர்த்தர் என்னோடு இருந்தார். யோசேப்போடு இருந்த கர்த்தர் என்னோடு இருந்தார் அந்த சமயத்தில். அப்போ தான் நினச்சேன், யாருன்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, காஃபி நமக்கெல்லாம் மடத்தில் அந்தந்த நேரத்தில் காஃபியா டீயா ஜூஸா பெல் அடித்தா சாப்பாடு எல்லாத்துக்கும் பெல் அடிப்பாங்க. அந்த வீட்டில் போயிருந்துக்குன்னு யாருன்னா பெல் அடிப்பாங்கன்னு காத்துனுக்கிறேன் டீ கொடுக்க. யார் அடிப்பா பெல்லு? ஜீசஸ் அடித்தார். நிறைய அற்புதம் அதிசயம் இருக்குது. ஷார்ட் டைம் இருக்குது, 1 மணி நேரத்தில் செய்தி ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அன்றைக்கி ஒரு அற்புதம் நடந்துச்சு. லெட் இட் பி, கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு டைம் வரேன். நெக்ஸ்ட் நாள் அந்த ஹவுஸ் ஓனர் வராங்க. சிஸ்டர், அந்த ஹவுஸ் ஓனர் பேரம் பேத்தி நம்ம ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சிஸ்டர் இங்கே இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, என்ன வேணும்னு கேட்டேன். அட்வான்ஸ் கொடுங்கன்னாங்க. ஏன் நான் எதுக்கு கொடுக்கணும் அட்வான்ஸுன்னு? நீங்கள் தானே வீடு வாடகை இருக்கிறீங்க, நீங்கள் தான் சிஸ்டர் கொடுக்கணுன்னா. அந்த அம்மா என்கிட்ட அட்வான்ஸ் பற்றியே சொல்லவே இல்லை. பேகை பார்க்குறோம், 21 ரூபா இருக்குது. ஜஸ்ட் 21 ருபீஸ். நமக்கு தான் கான்வெண்ட்டில் இருக்கும்போது தேவையெல்லாம் சந்திக்க ஒரு ஆள் இருப்பாங்க, சமைக்க ஆள், கொடுக்க ஆள், பெல் அடிக்க ஆள், சாப்பிட்றது தான் நம்ம வேலை. மற்றபடி ஸ்கூலுக்கு போய் நம்ம பணி செய்யணும். பேக்கில் பணமே இல்லை, 21 ரூபா இருக்குது. 15,000க்கு எவ்வளோ காசுனா 15,000. எப்போ கொடுக்கணும்? 4 மணிக்கு. வேகமாக சொல்கிறாங்க, நம்ம மார்க்கெட் போயிட்டு வரேன் சிஸ்டர், 15,000 அட்வான்ஸ் கொடுத்துருங்க, கூட ஒரு 5,000 கொடுங்க, உங்ககிட்ட இல்லாத பணமானு போயினே இருக்கிறாங்க. பதிலே வாங்கலை நம்மக்கிட்ட. ஏசப்பா சோதரம் ஆண்டவரே, ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. அப்போ நினச்சே பார்க்க முடியாது. பணத்தை பற்றி கவலைப்படாத நம்மளுக்கு ஐயோ பணம் இல்லையே என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஃபஸ்ட்டு டைம் அது எனக்கு. ஒன்றும் புரியல. நம்ம யாரை நம்பி வந்தோம்? தேவனை நம்பி வந்தான். அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏசாயா 41:10 ஃபாஸ்ட்டாக படிங்க. ஃபாஸ்ட். உன் கூடவே இருக்கிறேன் நான், பயப்படாதேன்னார். ஆனாலும் புனித தோமையாரை வணங்கி ஒரு டவுட்டு. ஐயோ 4 மணிக்கு எப்படி கொடுப்போம்? 4 மணிக்கு பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். இருந்துச்சு. ஆனாலும் ஐயோ என்ன பண்ணுவான் எப்படின்னு. இது நடுவில் நீ ஏன் மடத்தை விட்டு போனோன்னு என்னை பொறிச்சு வரத்து எடுத்தவங்க எத்தனையோ பேர், சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க, என் கம்பானியன் கூட இருந்தவங்க எல்லாம் வெளிநாட்டிலலாம் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் பிரியா நீ ஏன் போனேன்? பெந்தகோஸ் ஜனங்களை நம்பி போயிட்டியா? உனக்கு இனிமேல் கார் இல்லை, பங்களா இல்லை, ஏசி ரூம் இருக்காது. அந்த பெந்தகோஸ் ஜனங்க மாதிரி நடந்து தெருவாக பைபிள் எடுத்து சுற்றினா என்ன தப்பு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொன்னார் தேவன். ஏசி ரூமில் உட்காந்துருங்கன்னு சொல்லவே கிடையாது. கார் உள்ளே உட்காந்துன்னு போங்கன்னு சொல்லவே இல்லை. நற்செய்தி அறிவிங்கன்னு தான் சொன்னார். இப்படி என்கிட்ட நிறையா பார்த்தீங்க. பேசி காலையில் 7 மணிக்கு என் கூட நான் அந்த சகோதரி ஒரே நாள் 2000 ஜாயின் பண்ணேன் சிஸ்டாவை. அந்த அம்மா நல்ல நேரம் சிஸ்டாவில். ஏன் நல்ல நேரம் நான் சிஸ்டா ஆனேன்? ஏன்னா நான் சிஸ்டா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்குது. அப்போ 3 வருஷம் படிச்சுட்டு போயிட்டாங்க. அவள் காலையிலே கால் பண்ணி எனக்கு நீ மடத்தை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், அந்த வாய்ப்பு வசதி வருமா, என்ன உண்மையான கடவுள் பொய்யான கடவுள், ஏன்னா மாதா விட்டு நீ ஏன் போனேன்? ஏன்னா அந்த அம்மாவை நானும் வருஷம் வேளாங்கண்ணிக்கு போவோம். இப்போ வேளாங்கண்ணிக்கு யார் கூட போகணுன்னு கவலை வந்துருச்சு அவளுக்கு. அவங்க வெளியே போய் மேற்கொண்டு படித்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. கஞ்சூசு மார்வாடினா கஞ்சூசு மார்வாடி. எச்சு கையில் காக்கா விட்டாத அம்மா கால் பண்ணுறாங்க எனக்கு. காலையிலே ஃபோன் பண்ணால் நான் கட் பண்ணிட்டேன், சண்டை போடுறதுக்கு தான். திரும்ப இந்த அம்மா ஹவுஸ் ஓனர் வந்த பிறகு திரும்ப ஃபோன் பண்ணான். போனால் போது என்ன தான் பண்ணலாம், நான் அவகிட்ட பேசி பொண்ணு இல்லை, நமக்கு உதவி பண்ண மாட்டாதான் கஞ்சூசுன்னு சொன்னேன். என்னான்னு கேட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டேன். நான் சாப்பிட்ல, உனக்கு என்னன்னா? ஏன்னா காலையிலே சண்டை போட்டாச்சா? இல்லை, உனக்கு சாப்பாடெலாம் இனிமேல் இருக்காதுன்னு தெரியும், அதனால் போனால் போதுன்னு ஒரு 1500 ரூபா அனுப்பிக்கிறேன்னா. ஓ மை காட், 21 ரூபாய்க்கு 1500 ரூபா பெட்ரு இல்லையா? ஏசப்பா சோத்திரன் மனசுக்குள்ளே சொல்லி நீ வெளியே கௌரவத்தை விடக்கூடாது. அதுக்காக ஆஃப்டர் ஆல் ஒரு 1500 ரூபா உன்னை நான் கேட்டேனான்னு.
ஏன்னா நம்ம ஐயோ போதுன்னு சொன்னால் மரியாதை போய்டும் இல்லையா. நம்ம லட்ச லட்சமாக ஸ்கூலில் பணம் வாங்கி வச்சவங்க. அதுக்காக உன்னை ஒரு 1500 உன்னை நான் கேட்டேன், நான் ஆஃப்டர் ஆல்னேன். அது கூட உங்கள்கிட்ட இல்லாதுன்னு தெரியும், ஏன்னா நீ பெந்தகோசு போயிட்டேன்னு போனால் போதுன்னு உனக்கு அனுப்புனேன்னா. அது நான் நம்ப முடியல. ஏன்னா வேளாங்கண்ணி போகிறப்போ ஒரு டீ குடிக்கலான்னு கேட்டால் டீ குடிக்கலாமா வேணாவா, குடிக்கலாமா வேணாவான்னு பேக்கை திறக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன். ஆனால் காசை எடுக்க மாட்டான். நம்ம வாங்கி கொடுத்தா 3 டீ குடிப்பாங்க. சரி இவ 1500 போட்டாளா, ஆச்சரியமாக இருக்கே ஏசாப்பான்னு. சரி பேசினே இருக்கும்போது கட் பண்ணிட்டு பார்க்கலான்றதால சரி நீ ஃபோனை வையின்னு. இரு இன்னும் எதுக்காக நீ திரும்ப வந்தானா, எதுவும் பேசாதன்னு கட் பண்ணிட்டேன். பேசியிருக்கும் போதே ஃபோனை பார்க்குறேன். என் தேவன் காலையில் என்ன வசனம் சொன்னார்? பயப்படாதேன்னு சொன்னார். ஆமாம், அந்த ஃபோனை நான் பார்க்குறேன், இந்த கஞ்சிசு போட்டாலா இல்லையான்னு செக் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த வாரத்தில் தான் என்னுடைய ஃபோனில் இந்த கூகுள் பேன்னு ஒரு ஆப் வச்சேன். ஓ மை குட்னஸ், என் கண்ணுக்கு அந்த 1500 15,000 மாதிரி தெரியுது. உண்மையாக சொல்கிறேன், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன்றைக்கி தேவன் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அத்தனை வருஷம் எச்சமாக இருந்து அந்த கஞ்சிசு மார்வாடி மேலே நம்பிக்கை இல்லாமல் பேனா எடுத்து போட்டு பார்க்குறேன் 15,000க்கு எத்தனை சீரோன்னு. நிஜமாக சொல்கிறேன். ஆமாம் பண்ண அன்னைக்கு 15,000 புரியல. எனவே அவள் போட வாய்ப்பே கிடையாது. அந்த 1500 போட்டு 10 தடவை சொல்லிட்டா ஃபோனில் 1500 போட்டுக்கிறேன் 1500 போட்டுக்கிறேன்னு. என்ன பண்ணுறது ஆண்டவரே, சரி போய் செக் பண்ணலான்னு ஏடிஎம் எடுத்துன்னு போகிற வழியிலே போராட்டம். ஆண்டவரே அவள் போட்டாலோ இல்லையோ, ஆனால் என் தேவன் உயிர் தெழுந்த இறந்து போன லாசரை எழுந்துவான்னு சொன்ன தகப்பனீர். எனக்கு 3 500 நோட்டு வரக்கூடாது, ஏடிஎம்மில் 15,000 வரணும். எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்தே ஆகணும். என்னமோ நான் கொடுத்து வச்ச மாதிரி எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு போகிறேன். அந்த ஏடிஎம்மில் ஸ்கூல் பணம் எத்தனையோ லட்சம் எடுத்தவள் நான் போவேன், கார்டு கொடுப்பேன், டிரைவர் எட்டுன்னு வருவான், காரில் போயினே இருப்போம். ஆனால் அன்றைக்கி என் தேவனாகிய கர்த்தர் ஆடுது கை உள்ளே வைக்கிறதுக்கு. ஏன்னா 1500 விட்ட மீதி காசுக்கு எங்கே போகிறது, அட்வான்ஸ் கொடுக்க. என் தேவன் ஏசப்பா ஒரு அற்புதம் பண்ணுங்க, அவள் போட்டாலோ இல்லையோ நீங்கள் போடுங்க போட்டால் என் தேவன் 15,000 வர வச்சார். அத்தனை லட்சம் எடுத்தப்போ ஒரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணல அந்த இடத்துல. அதை கடவுளாக நினச்சி ஜெபம் பண்ணல, என் தேவன் செய்த அற்புதத்துக்கு அந்த ஏடிஎம்மில் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நீ செய்த அற்புதம் ஐயா எனக்குன்னு எடுத்துன்னு வந்தேன். 4 மணிக்கு அந்த அம்மா வந்தாங்க, ஹவுஸ் ஓனர். 15,000 அட்வான்ஸ் கொடுத்தேன். எங்கே மீதி 5,000 கேட்டாங்க. அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், போயிட்டு வா, இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு. போயிட்டு வான்னாச்சு. போனாங்க. சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். ஃபோன் பண்ணி என்ன காலையில் பேசின்னு இருக்கும்போதே கட் பண்ண, இப்போ எதுக்கு பண்ணேன்னாங்க. இல்லை கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னு. கர்த்தர் ஒன்று என்னை நேசிக்கல, ஏசப்பா நேசிக்கிறான். பைத்தியக்காரி 2 ஒன்று தான். அங்கெல்லாம் கர்த்தர்னு சொல்ல மாட்டோம் தெரியுமா. ஆமாம் ஏசப்பான்னு தான் சொல்லுவான். நான் பெண்டிகாசு தான் அதிகமாக கர்த்தர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவான். உடனே அந்த அம்மா கேட்டாங்க, என்ன ஒரு 1500 ரூபாய்க்கு இவ்வளோ புகழாரான்னாங்க. அது வரைக்கும் தெரியல அந்த அம்மா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டது. கர்த்தர் நல்லவர். இல்லை நான் நினச்சி சிரிக்கிறேன். சொன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு சந்தோஷமாக பேசுகிறேன், அது காலையில் கட் பண்ணிவிட்டு நீ ஒன்று எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம் வச்சுக்கன்னாங்க. நான் நினச்சேன் இன்னும் தெரியலையே உனக்கு 1000 ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டதை நினச்சினேன். இல்லை எனக்கு 15,000 தேவைப்பட்டுச்சு, கர்த்தர் ஒன்றை வச்சு ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட வச்சு எனக்கு 15,000 கொடுத்தாருன்னு சொன்னேன். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ ஒரு 0 நான் எப்படி எக்ஸ்ட்ரா போட்டேன். சைலண்ட்டாகிறாங்க. சொன்னல கன்ஜூஸ்னு. ஹலோ அண்ணா பிரியா, நீ 1700 ரூபா எடுத்து எனக்கு மீதி ரிட்டர்ன் பண்ணுன்னா. அது எங்கே போக வேண்டிய இடத்த போயிடுச்சு, நான் எங்கே ரிட்டர்ன் பண்ண முடியும். அது இன்னொரு டைம் உயிராக இருந்தால் பார்த்துக்கலான்னு. ஐயோயோ எனக்கு தூக்கம் வராது, நீ 1500 ரூபாய் எடுத்துன்னு மீதியை ரிட்டர்ன் பண்ணுன்னா நம்ம சந்திக்கிறப்ப பார்த்துக்கலாம். அது போன வயின் வச்சாச்சு. இப்படி இன்னும் 1/4 மணி நேரத்தில் நான் செய்தி எடுக்கணும். கர்த்தர் செய்த அற்புதம் சொல்லுங்கள். நீங்களாம் இவ்வளோ மகிழ்ச்சியான்னு கேட்பீங்கன்னு தெரிஞ்சால் காலையிலே வந்திருப்பேன். எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக கேட்பாங்க என்னுடைய சாட்சி. கர்த்தர் நல்லவர். அப்படியாக நான் தனியாக இருக்க வீடு வாடகை எடுத்து அந்த ஆர்எஸ் மங்கலத்தில் ஒரு வீடு வாடகை எடுத்து அதுக்கு பெத்தேல்ஹோன் பேர் வச்சு யார் செய்வாங்க. நிறைய அடி எனக்கு அறியாமல் தெரியாமல். அங்கே அது
மாற்றுத்திறனாளியே என் கூட துணையாக கர்த்தர் கொடுத்தார். ஒரு அம்மாவுக்கு ஒரு உதவி பண்ணேன். அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் நான் வந்து எனக்கு 2 கண்ணும் தெரியாது, நான் பூண்டு வெங்காயம் உரிச்சியாக தரேன், ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கன்னாங்க. அந்த அம்மாவை கூட்டின்னு போனால் அதை கொண்டு இன்னும் 2 கண்ணு தெரியாத அம்மா, இப்போ 3 பேர் கண்ணு தெரியாத பார்வை இல்லாத அம்மாமாரை வச்சு அந்த பெத்தேல் ஹோம்னு கர்த்தர் ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி நான் செய்தி ஊழியத்துக்கு சாட்சி சொல்ல செய்தி கொடுக்க வந்துட்டேன்னா அங்கே வேறு ஒரு ஆளுக்கு நான் பே பண்ணி அவங்கள பார்த்துக்க சொல்லுவேன். அப்படி தான் கர்த்தர் என்னை நடத்தின்னு வரார். அவர் நடத்துகிற விதம் அற்புதம், அதிசயம். இன்னமும் சோதனை வேதனைலாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு நாள் என் தேவனை விட்டு நான் மகிழ்ச்சி அடையலாம். அந்த கடினமான பாதையில் நடத்தி தான் கர்த்தருடைய அன்பை நம்ம அறிய முடியும். எனக்கு ஆட்டோ விடக்கூடாது, ஆட்டோவில் என்னை ஏற்றக்கூடாது, வெஜிடபிள் கொடுக்கக்கூடாது, அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. இது டெலிகாஸ்ட் ஆகுது, அதனால் பேர் சொல்லக்கூடாது. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, டேப்பை திறந்தால் என் ஹோமில் தண்ணி வரும், உள்ளே தண்ணி. அதே மாதிரி ஆட்டோ எங்கள் பாஸ்டர், நான் மகிமையின் கூடாரன்ற ஒரு சர்ச்சையில் விசுவாசியாக இருக்கிறேன். இங்கே நின்று பேசுறதை விட அங்கே நின்று கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே உட்காந்து கேட்குறது. அதுபோல் ஒரு சர்ச்சையில், ஏன்னா அவர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். சபையில் ஒரு சேர்ந்து இருக்கணும் நம்ம. அப்போ அங்கே மகிமையின் கூடாரன்ற சபையில் நான் விசுவாசியாக இருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் வார வாரம் வீட்டுக்கே ஆட்டோ அனுப்புவாங்க. அன்றைக்கி ரோட்டில் போய் நிறுத்தினா ஆட்டோ அனுமதி என்னை ஏற்றாது. ஆனால் இன்றைக்கி வீட்டில் வந்து எங்களை சர்ச்சுக்கு கூட்டின்னு போகிற கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, அதை சொல்கிறேன். அதுபோல் எல்லாமே தேவன் நமக்கு எதிராக எடுக்க ஆயுதெல்லாம் வாக்கியாமல் போச்சு. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் எந்த நேரத்துலையும் நம்மளை தாங்குவார், நம்மளை வழி நடத்துவார், தப்புவிப்பார். உண்மையாக உயிரோடு ஜீவிக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமேன். உம்மை நம்பு நான் ஆமேன். பாடுங்கப்பா. அவ்வளோ பிடிக்குமா பாட்டு? நல்லதான். பாட்டு பாடவே ஒரு இனிமை தான். ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்படியாக உங்களை என்னையும் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்பதில் ஒரு டவுட்டும் இல்லை. இனிமேவும் வழி நடத்துவார். ஆமாம், நம்ம எல்லாம் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், ரைட்டான பாதையில் நடக்கிறோம். அதனால் கர்த்தர் இனிமேலும் எத்தனை வேதனை சோதனை வந்தாலும் நம்மளை தாங்குவார். ஏன்னா நம்ம ரோட்டில் நிற்கிற சிலையை வணங்கலை. ஆமேன். உயிரோடு ஜீவிக்கிற தேவனை வணங்குவதால் அவர் நம் கூடவே இருக்கிறார், நம்ம எப்பயுமே காப்பார். ஆமேன். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை வழி நடத்தி இது வரைக்கும் காத்து வந்த தேவன் ஒருவரே போதும். நம்ம வாழ போகிறோம் இனிமே. இயேசு போதும். ஆமாம், இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? என் கர்த்தர் எனக்கு போதும். நீ எப்போ கர்த்தர் போதும்னு வாழறீங்களோ மற்றது எல்லாம் தேவையானதெல்லாம் அவர் கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமாம், எப்போ நம்ம செக் பண்ணணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எதை நான் போதுன்னு சொல்கிறேன், எது எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம கம்மா போட்டுனே போகிறோமா? இல்லை, போதும்பா, தேவன் போதுமானதை கொடுத்தார், இனிமேல் எனக்கு ஏசு தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறோமா செக் பண்ணணும் நம்ம. அப்போ வசனத்தை எடுக்கலாம். எடுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. எஸ். ஆமேன். ஆமேன். என்ன எது போதுமா? பிதாவை காண்பீங்க, அதுவே எங்களுக்கு போதும். ஆமேன். வெரி குட். பிதாவை எங்களுக்கு காண்பீங்க, எங்களுக்கு அது போதும். என் ஆண்டவர் எனக்கு போதும் அப்படின்னு வாழ்ந்தால் நமக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் கேட்காமே தருவார். நமக்கு எவ்வளோ சோதனை, வேதனை, துன்பம், துயரம் எது வந்தாலும் என் தேவனாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு அவர் போதும்னு சொன்னால் அந்த சோதனையிலேருந்து நம்மளை மீட்டு வர அவர் நல்லவராக இருப்பார். ஆமேன். எஸ். நம்ம வீட்டில் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பேரண்ட் சின்ன வயசில், என்ன நீங்களாம் பார்க்க மாட்டீங்கப்பா, என் பெரிய பொண்ணு போதும், எனக்கு என் சின்ன பொண்ணு பார்த்துக்குவா என்ன. சில டைம் அம்மா சொல்லுவாங்க, நீங்களாம் என்ன படித்து மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் போதும் எனக்கு. அதுபோல் அப்பா சொல்லுவார், என் மனைவி போதும் இல்லையா.
நம்மெல்லாம் எப்போ மனிதர்கள் போதும்னு சொன்னோமோ அவங்க சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. சில சமயம் துன்ப துயரத்தில் வேதனை நம்ம அதிகமாக நேசித்தவங்களால் தான் நம்ம அதிக துன்பப்பட்டு இருப்போம். சந்திச்சுக்கிறீங்களா? நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அவங்க என் ஃப்ரெண்டுக்குறாப்பா, அவள் பார்த்துக்குவா எனக்கு எல்லாம்னா, ஆனால் ஃப்ரெண்டே முதுகில் குத்துவா, எப்பன்னு தெரியாது. இதெல்லாம் மனிதர்கள் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் போதும்னு சொன்னால் அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். எல்லா நேரத்திலும் நமக்கு துணையாக நிற்பார். ஆமேன். எஸ், அவர் போதும். அவர் ஒருவர் போதும் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த. அவர் ஒருவர் போதும் நம்மளை பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர. அவர் ஒருவர் போதும் நம்மளை பரிசுத்தப்படுத்த. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ஆமாம், மனிதரை போதும்னு சொன்னப்போலாம் வேதனைப்பட்டிருப்போம், சோதனைப்பட்டிருப்போம், கண்ணீர் கூட விட்டுருப்போம். நம்ம பிள்ளைங்க நல்லா பார்த்துருக்கணும், பார்த்து வளர்த்துருப்பீங்க, பார்த்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் திருமணம் ஆகிட்டு நீ சாப்பிட்டியான்னு கூட ஒரு ஃபோன் பண்ண மாட்டான். அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் யாரோ. இதெல்லாம் செஞ்சு அனுபவிச்சாங்க. அம்மாங்கெல்லாம் வேகமாக தள்ளியாட்டுறாங்க, அதையாம்மா கேட்குறேன்றாங்க. ஓகே, நல்ல வேலை எனக்கு அந்த பாக்கியெல்லாம் இல்லை. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படி இல்லை, யாரோ ஒரு சிலர் தான். இதெல்லாம் ஜனங்க தான் செய்வாங்க. அது மனிதர்கள்னாவே அது நம்ம பிள்ளைங்களோ புருஷனோ இப்போ கூட பிறந்தவங்களோ யாரோ. ஆனால் தேவன் போதும்னு வாழ்ந்தா என்றைக்குமே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். ஆமேன். ஆமாம். ரெண்டாவது ஒரு ஸ்டோரி இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியல, கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஓகே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எடுத்தவங்க எஸ் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. எஸ். ஆமேன். எஸ். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அருமையான வார்த்தை இல்லை? நம்ம கர்த்தர் கிருபை இல்லைன்னா கொரோனாவில் எத்தனை பேர் அவுட் ஆகிருப்போம்? யாருக்குன்னா கொரோனா டச் ஆச்சா? யாருக்குமே இல்லை. வெரி குட், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் மேய்ப்பர் உங்களை நல்லாவே பக்தியாக வளர்த்து வர்றாரு. ஆனால் அவர் இன்னும் ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்ணும். சாரி பாஸ்டர். ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்படியாக கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு நம்மளை நடத்தி வருகிறது. ஆமேன். எத்தனை விஷப்பூச்சி கடிச்சு எப்பயும் அவுட் ஆகிருக்கலாம், ஆக்சிடென்டில் எப்போ அப்படி ஒரு செகண்டில் உழ போயிருப்போம், அப்படியே தடிமி நின்று இருப்போம். அதெல்லாம் யாரால? அவர் கண் நமக்கு 3 தூதர்களை விட்டு பாதுகாத்துன்னு வராராம் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அவரை மறந்துருந்தா கூட அவர் ஒரு நாளும் நம்மளை மறக்க மாட்டார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை ஆராதிக்கிறதுல நீங்களும் நானும் மகிழ்ச்சி அடையணும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லணும். அப்போ கர்த்தருடைய நமக்கு ஒரு கால் வரும், ஃபோன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? யாருன்னா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையாக நல்லா இருக்கிறோம் இல்லையா? அப்படி தான் சொல்லி ஆகணும். சொல்ல வேறு வழியில். அவர் கிருபை தான். அவருடைய எத்தனை வரும்பொழுது போகும்போது எத்தனை ஒரு செகண்டில் ஒரு பஸ்ஸை விட்டுருப்போம், ஒரு செகண்டில் அப்படி தடிங்கி விழுந்திருப்போம், ஒரு செகண்டில் ஒரு கார் அடிக்கிற மாதிரி வந்திருக்கோம். எல்லாத்துலேயும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் கண் நம்மளை பாதுகாத்து கொண்டே வருகிறது. அப்போது அப்படிப்பட்ட தேவன் போதுன்னு வாழ்ந்தால் நமக்கு தேவையானதெல்லாம் தருவார், கேட்காமே தருவார். அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவன் தான். ஆனால் இங்கே என் தேவன் போது எனக்கு அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தேவையானது எல்லாம் தர அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இயேசு ஒருவர் போது என்று வாழ்ந்தால் தேவன் நம்மளை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். இன்னிலிருந்து அப்படி நினைக்காதவங்களாம் எனக்கு இயேசு போதும், நான் அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை பார்த்து கொள்வான்னு சொல்லுங்கள். ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தானாக வரும். ஆமேன். அடுத்த வசனம் எடுங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 14வது. எஸ். 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 ஆமேன். அப்போ என்ன போதுமா? என்ன சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் சம்பளம் வந்தால் நல்லா இருக்குன்றோம், இந்த நேரம் சம்பளம் போதுன்றீங்களே. உங்களுக்கு குடும்பம் பண்ணால் தெரியும், அப்படி தானே? ஏன் வேணாம்? இருக்கிற சம்பளம் கர்த்தருக்கு தெரியாதா நமக்கு இவ்வளோ சம்பளம் தான் வருதுன்னு? அதுக்குன்னு ஹஸ்பண்டை போட்டு பொறிச்சு வரைச்சி எடுக்கக்கூடாது. இந்த சம்பளத்தை வாங்கி வச்சுக்கணும், இந்த குடும்பம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு இவ்வளோ பத்தாது, இதை வாங்கணும் அதை வாங்கணும்
அப்படிலாம் புலம்பக்கூடாது. நீங்கள் வாங்குகிற சம்பளம் கர்த்தர் அறிவார், கர்த்தர் தெரிஞ்சு தான் கொடுக்குறார். இந்த சம்பளத்தை வச்சு நீ குடும்பம் நடத்துன்னு தரார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த சம்பளம், இந்த பணம் எனக்கு போதாது என்னுடைய தேவைக்கு, ஆனாலும் என் தேவன் எனக்கு இதுதான் என் குடும்பத்துக்கு அனுமதிச்சுக்கிறீங்க, இதை வச்சு நான் குடும்பம் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்லணும். கர்த்தர் எல்லாமே பார்த்து பார்த்து நமக்கு செய்வார். நீ எப்போ புலம்பாமல் உண்மையாக கர்த்தர் கொடுத்ததை ஏற்றுக்கணும், அதுக்கு தகுந்த குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீங்களோ, அவர் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றி தருவார். எனக்கு போதும் ஏசப்பா, இந்த 20,000 தான் எனக்கு சம்பளம்னு இருந்தால் 30,000 தான் எனக்கு போதும். எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறார், இதில் 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், குடும்பம் பார்க்கணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா தேவனே எனக்கு போதில்லை. ஆனாலும் போதுமான தேவன் நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா, எனக்கு நான் இதை வச்சு வாழ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி மட்டும் பாருங்கள், கர்த்தர் அற்புதம் அதிசயம் செய்வார். ஆமேன். ஏன்னா நம்ம நீங்களாம் இந்த குடும்ப வாழ்க்கை நீங்களாக சூஸ் பண்ணதா? கர்த்தராக பார்த்து கொடுத்தது இல்லையா? நீங்கள் சிறு வயதில் இருக்கும்போது இவரை தான் மேரேஜ் பண்ணீங்கன்னு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கைலாம் கர்த்தர் பார்த்து கொடுத்தது. அதில் எப்படி வாழணும், எப்படி உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும், எப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும், எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு தரணும் என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். ஆமேன். அதனால் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை குறை சொல்லாமல் புலம்பாமல் ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். கர்த்தர் போது எனக்கு அப்படின்னு சொன்னால் சம்பளம் அதிகப்படுத்துகிற அளவுக்கு குடும்பத்தை உயர்த்துகிற எப்படியோ செய்வார் ஆண்டவர். அதனால் புலம்பாமல் ஏற்றுக்கணும், வர்றதை ஏற்றுக்கணும். எனக்கு போதுமான ஒருத்தர் இருக்கிறார், பார்த்ததெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமேன். அப்படி மட்டும் வாழ்ந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே செய்யணும். அவர் நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானது. நம்ம ஒன்று நினைப்போம், இது இருந்தால் கார் வாங்கியிருக்கலாம், அது இருந்தால் பைக் வாங்கியிருக்கலாம், இது அந்த வீடு கட்டியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அதெல்லாம் சித்தம் கிடையாது. அவர் நம்மளை பற்றி நினைத்த நினைவு சமாதானத்துக்கு ஏதுவானது, சந்தோஷத்துக்கு ஏதுவானது, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது. அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கறன்னு நினச்சிருப்பார் அவர். அதனால் நம்மள ஒரு திட்டம் போட்டு அவர் கொடுக்குறத ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமேன். நீங்கள் போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமேன். அப்போ முதல்ல எது போதுன்னு சொல்லப்பட்டுக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிதாவை காண்பீங்க, எங்களுக்கு அது போதும். 2வது உங்கள் கிருபை எங்களுக்கு போதும். 3வது சம்பளம், வர சம்பளம் போதும்னு வாழ, அதுலேருந்து ஒன்று நான் மேலே கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்ல போகிறார்? எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. எஸ், உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள். ஆமேன். அருமையான வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க ஒரு தடவை இதை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள். ஆமேன். எப்படி ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி சாப்பாடை போதும்னு சொல்கிறோமோ அதுபோல் பணத்தையும் போதும்னு சொல்லணும். உங்களுக்கு 2 பிள்ளை இருந்தால் சொல்வீங்களா சிஸ்டர்? தெரியுது நீங்கள் நினைக்கிறது. உங்களுக்கு குடும்பம் இருந்தால் பணம் போதும்னு சொல்வீங்களா? பிரதர்ஸ்க்கெலாம் சந்தோஷமாக இருக்குது. நல்லா சொல்லுங்கள் சிஸ்டர், பணம் சம்பளம் வாங்கின்னு வந்தோடனே பொண்ணு பேசுகிற வேலை தான். பத்தலை, இது பத்தலை, அங்கே பாருங்கள் இந்த வீடு கட்டிக்கிறாங்க, அவங்க இந்த கார் வாங்கிக்கிறாங்க, இப்படி ஸ்டைலாக போகிறாங்க, இவ்வளோ நகையை போட்டுக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே, இந்த சம்பளத்தை இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், நான் அப்போயே எங்கள் அத்தை மகனை கட்டின்னு போனால் நான் நிறையா சம்பாரிச்சு பணம் பார்த்துருப்பேன், இந்த பிள்ளைய ஏன் பெத்தன்னு தெரியல, இவன் அடங்க மாட்டான், அவன் அடங்க மாட்டான், இப்படிலாம் புலம்பக்கூடாது. இந்த பணம் எனக்கு போதும், என்னுடைய ஹஸ்பண்டு எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த பணத்தை வச்சு குடும்பத்தை பார்க்கணுன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த வேலையில் வச்சுருக்கிறார். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு வேலை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் யாருடைய திட்டத்தால், யாருடைய கிருபையால் உங்கள் ஹஸ்பண்டுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை போகுது? அந்த வாழ்க்கையை புலம்பக்கூடாது. இந்த மாதிரி இதிலே பணத்தை வச்சுக்கணும், இந்த வீட்டிலே இருந்துக்கணும், இவர்கிட்ட நான் படுற பாடுக்குதே, அதை மாதிரி அவரை நச்சரிக்கக்கூடாது. உங்கள் கண்ணுக்கு உன் கணவர் தான் சூப்பர் ஸ்டார்.
என் கணவர் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லணும். நேசித்து வாழணும். ஆமாம், மற்ற எல்லா ஆண்களையும் சகோதரனாகவும் தகப்பனாகவும் மகனாகவும் தான் பார்க்கணும். அதே போல் பாஸ், நீங்களும் என் மனைவி மாதிரி ஒரு ஹீரோயின் இந்த உலகத்திலே இல்லைன்னணும். அவள் நடையும் அவள் அழகும், அது முடி இவ்வளோன்னு இருந்தாலும் கண்ணு பெருசாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் காக்கிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? அதனால் நேசித்து வாழ கற்றுக்கணும். என் மனைவி நடந்தால் அவள் நடையும் அவள் அழகும், இந்த பச்சை தண்ணியில் உப்பு போட்டாலும் அப்படி சுருக்குன்னு இருக்கும். அவள் சமையலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சிஸ்டர் தெரியுன்றார் அவர். எனவே கர்த்தர் நல்லவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நேசித்து வாழ கற்றுக்குங்க தயவுசெய்து. அது எப்படியா இருக்கட்டும், எதுக்கு மற்ற பெண்கள் எல்லாரையும் தாயாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் தான் பார்க்கணும். உன் மனைவி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு அழகு, உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு சூப்பர் ஸ்டார். அப்படி கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை ஏசப்பா எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துக்கிறார், இந்த பிள்ளைங்களை கொடுத்துக்கிறார். இதில் நான் உத்தமமாக உண்மையாக பிரமாணிக்கமாக இருப்பேன். என் தேவன் எங்கள் குடும்பத்தில் மகிமைப்படுவார். என் குடும்ப வாழ்க்கையில் என் தேவன் கணவன் மனைவிக்கு நடுவில் கர்த்தர் இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நேசித்து விரும்பி வாழுங்க. இயேசு போதும்னு வாழுங்க. கர்த்தர் போதுமானதை தருவார், வேண்டியதெல்லாம் தருவார், மகிழ்ச்சியாக வச்சிருப்பார், சந்தோஷமாக வச்சிருப்பார், பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவார், உடல் உள்ள சுகத்தோடு வச்சிருப்பார், சமாதானத்தோடு வச்சிருப்பார். ஆமேன். அப்போ வர சம்பளம் போதும், இருக்கிற பணம் போதும் இல்லையா? ஏசு போதும்னு சொல்லணும் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்போ தான் இருக்கிற குறையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வரும். அடுத்த வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஆகையால் எஸ், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமென். நாளைய தினம் தன்னுடையவற்றுக்காக கவலைப்படும். எஸ், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதனது நாளைய பற்றி டோன்ட் வரி. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, சிஸ்டர் நான் ஒரு 6 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ண போகிறேன்னாங்க. அப்படியாம்மா, எதுக்குன்னு கேட்டேன். எதிர்காலத்துக்குன்னாங்க. நல்லா கவனிங்க, 6 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ண போகிறாங்களாம். எதுக்குன்னு கேட்டேன், எதிர்காலத்துக்கு. இப்போ என்ன வயசுமா? 97. இதெல்லாம் ஓவர் இல்லை. 97 வயசு ஃபினிஷ். எப்போ கர்த்தர் கூட்டாலும் போயிடணும். இதன் பிறகு எங்கே இருக்குது எதிர்காலம்? ஐயா அந்த அம்மாவுக்கு தெரியல. நான் சொன்னேன், எப்போ வேணாலும் மரணம் வருமா? 97 வயசில் 6 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ண வேணாம், தேவைப்படுற செலவு பண்ணுறத குடும்பத்துக்கு கொடுங்கண்ணா. ஐயோயோ, எதிர்காலத்துக்கு வேணும்னாங்க அந்த அம்மா. எனவே இதை மாதிரி நாளைக்கு நான் இதை சேர்க்குறேன். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு வீடு கட்டினா இன்னொரு பிள்ளைக்கு கட்டணும். அதெல்லாம் தேவையில்லை. நீ எவ்வளோ இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் சொத்து சேர்க்குறீங்களோ, இன்னும் மற்ற பொருள் சேர்க்குறியோ, அதெல்லாம் பூச்சி பிடிச்சிரும், திருட வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடிய பொக்கிஷத்தை தான் நம்ம சேர்க்கணும். தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ், ஆமேன், ஆமேன். என்னென்ன இருக்கும் சத்தமாக படிங்கம்மா. அதுவே போதும். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ பெரிய பெரிய ஹோட்டல் கட்டு, பெரிய பெரிய பில்டிங் கட்டு, ஒரு கம்பெனி கட்டி அங்கே வேலை வாய்ப்பு கொடுங்க, என்ன பெரிய காரு வாங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன போதுமா? உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு இருந்தால் அதுவே போதும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நோவு இருக்கக்கூடாது வேணால் கேட்கலாம். ஏன்னா அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். சந்தோஷம், சமாதானம், உணவு இருந்தால் போதும்.
நான் பரலோகத்துக்கு இயேசுவின் வருகையும் போது என்னை எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு நம்ம பரிசுத்தப்படணும். எவ்வளோ இருக்குது இன்னும் பரலோகம் போகக்கூடியவன். நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ அதுக்கு ஒரு பரிசு உண்டு. அந்த பரிசு தான் பரலோகம். பரலோகம் நம்ம சில பேர் அப்படியே பக்குவமாக அமைதியாக இருப்பாங்க. எப்படின்னா ஏதோ சர்ச்சுக்கு போகணுமேன்னு வர்றவங்க. பாஸ்டர் எப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரினா கீழே பைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அவர் செய்த சகல நன்மையும் மறையாத என்னவனா கறியோ மீனோ வாங்கின்னு இருப்பாங்க. அங்கே அது ரெடியாக இருக்கிறாரு அந்த பிரதர். முடிங்க சிஸ்டர், எப்போ போகலாம்? சண்டே போய் கறியோ மீனோ ஏறாலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். அது இங்கே இருக்கிறவங்க பேர் எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? எல்லார் பேரையும் தெரியுமா? பாஸ்டர் தவிர எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க தெரியாது. ஏன்னா அதான் ஒரே ஓட்டம். இயேசு போதுன்னு இருந்தீங்கன்னா எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். சகோதரர் நம்ம சபைக்கு வரவங்க பேர் தெரியணும். நம்மளுக்கு சபை முடிஞ்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுதான் இங்கே என் ஆத்மாவே கர்த்தரை சாத்திரம்னா அங்கே பைக்கு கார் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்குள்ளே போயிடுவாங்க வேக வேகமாக. அப்படிலாம் இல்லாமல் இயேசு போதுன்றவங்க எல்லாரையும் நேசிக்கணும், அன்பாக இருக்கணும். அவர் அதுதான் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல். முக்கியமாக பகைவரை யாரு மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னென்ன வேதத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.